லான்ச்சுக்கு முன்னாடி ஹீலியம் லீக் இருக்குன்னு தெரிஞ்சும் பைலட் சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் கமாண்டர் பேரி புட்ச் வில்மோரோட போயிங் ஸ்டார்லைனர் ஸ்பேஸ் கிராஃப்ட் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை நோக்கி பாயுது. இந்த போயிங் கம்பெனி தான் பல ஏரோப்ளைன்ஸையும் பண்ற கம்பெனி. இந்த கம்பெனியோட பல ஏரோப்ளைன்ஸ் கிராஷ் அண்ட் ஆக்சிடென்ட்ஸும் ஆயிருக்கு, எஸ்பெஷலி போயிங் 737 மேக்ஸ் 8. இதே போயிங் கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் க்ரூட் டெஸ்ட் ஃப்ளைட் ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் இந்த ஸ்டார்லைனர். இப்போ நாசா இதே கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ண ஸ்பேஸ் கிராஃப்டை யூஸ் பண்ணி தான் சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் வில்மோரை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப ரெடி பண்றாங்க. போயிங் ஸ்டார்லைனர் ஸ்பேஸ் கிராஃப்ட் 2024 மே 6 லான்ச் பண்ண வேண்டியது. இங்க லான்ச் பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அட்லஸ் 5 ராக்கெட்ல ஆக்சிஜன் வால்வ் ஸ்டக் ஆகி லிக்விட் ஆக்சிஜன் டேங்க்ல இருக்க பிரஷர் ரெகுலேஷன் வால்வ்ல இஷ்யூ நோட் பண்றாங்க. ஸோ லான்ச்சுக்கு 2 hours முன்னாடி இதை கேன்சல் பண்றாங்க. அடுத்ததா 2024 ஜூன் 1 எகெயின் செகண்ட் லான்ச். இப்போ எகெயின் லான்ச் ஆருக்கு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி லான்ச் சீக்வன்ஸ் கவுண்டவுன் இனிஷியேட் பண்ற ரெடண்டன்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் கிரவுண்ட் லான்ச் சீக்வன்சர் GLS அப்படிங்கிற சிஸ்டம்ல இருந்து இஷ்யூ வருது. வெறும் லான்ச்சுக்கு 3 minutes 50 seconds முன்னாடி எகெயின் இந்த லான்ச்சை கேன்சல் பண்றாங்க. Just minutes before liftoff, an automatic hold triggered by a computer that launches the rocket stopped the countdown clock at 3 minutes and 50 seconds ahead of launch. நாளே நாள்ல பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி ஜூன் 5 எகெயின் தேர்ட் லான்ச் அட்டெம்ப்ட். இப்போ ஸ்பேஸ் கிராஃப்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டமில் ஒரு ஹீலியம் லீக்கை டிடெக்ட் பண்ணுறாங்க. பட் என்ன ஆனாலும் லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணுறாங்க. அப்படி என்ன அவசரம்? And liftoff of Starliner Atlas V, carrying 2 American heroes, drawing a line. லான்ச் ஆகி கொஞ்ச நேரத்தில் 2 more ஹீலியம் லீக்ஸை பார்க்குறாங்க டியூரிங் த ட்ராவல். இவங்க டாக் பண்ணுற முன்னாடி ஹீலியம் கேஸ் லீக்கேஜ்னால ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்க 28 த்ரஸ்டர்ஸில் ஒவ்வொன்றா மால் ஃபங்க்ஷனாக ஆரம்பிக்குது. இது மட்டும் கண்டினியூ ஆச்சுன்னா ஸ்பேஸ் கிராஃப்டை ISSோட கனெக்ட் பண்ணாமல் முடியாமல் போகிறதோட ஆர்பிட்லையும் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. இட் கேன் பிகம் a deadly mission. இப்படி மொத்தம் 28 தர்ஸ்டர்ஸில் 5 தர்ஸ்டர்ஸ் செயலிழந்து கடைசியாக ஸ்பேஸ் கிராஃப்டோட ஆட்டோமேட்டட் கண்ட்ரோல் சிஸ்டமும் ஃபெயில் ஆகுது. ஸோ இப்போ ஸ்பேஸ் கிராஃப்டை மேனுவல் கண்ட்ரோலில் எடுக்கிறாங்க. ஸ்பேஸ்ஷிப்பில் இருந்த ஆஸ்ட்ரோனாட் வில்மோர் ஸ்பேஸ் கிராஃப்டை மேனுவலாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஸ்பேஸ் கிராஃப்ட் ISSக்கு பக்கத்திலேயே ரீச் ஆயிருந்ததுனால தர்ஸ்டர்ஸை ரீஸ்டோர் பண்ணுற வரைக்கும் ஸ்பேஸ் கிராஃப்டை ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆகணும். ஸோ வில்மோர் அதுவரை ஸ்பேஸ் கிராஃப்டை ISSல இருந்து 650 feet டிஸ்டன்ஸ்லேயே மேனுவலாக மெயின்டைன் பண்ணுறாரு. ஏன்னா கிரவுண்ட் ஸ்டேஷன்ல இருந்து சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் தான் டாக்கிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். பிகாஸ் ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் தஸ்டஸை ரீபில்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்பேஸ் கிராஃப்டை ISSோட கனெக்ட் பண்ண முடியும். அதுதான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. இப்படி இவ்வளோ ப்ராப்ளம்ஸ்க்கு நடுவுலையும் போயிங் ஸ்டார்லைனர் கிட்டத்தட்ட 26.5 மணி நேரத்துக்கு அப்புறம் ஜூன் 16 1:34 PM சக்ஸஸ்ஃபுல்லாக ISSோட கனெக்ட் பண்ணுறாங்க. பட் இவங்க டாக்கிங்கான ஆக்சுவல் பிளான் டைம் 12:15 PM. ஸ்பேஸ் கிராஃப்டோட இந்த டெக்னிக்கல் எரர்னால டாக்கிங் கிட்டத்தட்ட 1 hour டிலே ஆயிருக்கு. 8 நாள் எக்ஸ்பிடிஷனுக்கு போனவங்க இப்போ 8 மாதத்துக்கு மேலே ஆகியும் வர முடியல. ஏன் இவ்வளோ டிலே திரும்பி வர? இந்த கதையில் பாலிடிக்ஸ், போயிங் வித் SpaceX பிஸ்னஸ் மோதல், பல கண்ட்ரீஸோட ஸ்பேஸ் ரிசர்ச் இன்வால்வ் ஆகிக்கிற த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் த மார்வல், ISSங்கிற ஒரு இன்ஜினியரிங் மார்வலோட டீடைல் டூர் அண்ட் அவங்களோட ரூல்ஸ் பற்றி பல விஷயங்கள் நீங்கள் இதுவரை எங்கேயும் பார்க்காத டீட்டெயில்ஸ் உங்களுக்காக. லெட்ஸ் டைவ் ரைட் இன். ஸோ சக்ஸஸ்ஃபுல் டாக்கிங்க்கு கிரவுண்ட் ஸ்டேஷன் டீமோட கான்ட்ரிபியூஷன் இங்கே ரொம்ப முக்கியம். ஹாட் ஃபயர் டெஸ்ட் மூலமாக மால் ஃபங்க்ஷனான 5 தஸ்டர்ஸில் 4 ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இது என்ன டெஸ்ட், எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆஃப்டர் 3 months 2024 September 7 இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆகுது. பட் இந்த தடவை வில்லியம்ஸ் அண்ட் வில்மோர் இல்லாமல். அதே மாதம் செப்டம்பர் 28 வில்லியம்ஸ் அண்ட் வில்மோரை எர்த்துக்கு ரிட்டர்ன் கொண்டு வர இலான் மஸ்கோட SpaceX டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு 2 ஆஸ்ட்ரோனாட்ஸோட போயிருக்கு. அந்த ஆஸ்ட்ரோனாட்ஸ் பேர் நிக் ஹெக் அண்ட் அலெக்சாண்டர் கோர்பினோவ். அப்படி போன டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ISSை ரீச் பண்ணியும் 9 months ஆகியும் 2025 May 18 தான் எர்த்துக்கு திரும்ப வருது. ஸ்பேஸ் கிராஃப்டை சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியும் எதுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும்? வில்லியம்ஸ் அண்ட் வில்மோர் 2 பேரும் டோட்டலி 900+ ஹவர்ஸ்க்கு 150+ எக்ஸ்பெரிமெண்ட்ஸை ஸ்பேஸில் செஞ்சு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த போயிங் ஸ்டார்லைனர் க்ரூட் மிஷனோட பிரைமரி எய்ம் ஸ்பேஸ் கிராஃப்ட் சிஸ்டமில் சக்ஸஸ்ஃபுல்லாக மனுஷங்களை கூட்டிகிட்டு ISSக்கு போக முடியும்னு வேலிடேட் பண்ணுறது தான். அதனால தான் இதோட பேர்
க்ரூ ஃப்ளைட் டெஸ்ட். இதில் ஸ்பேஸ் கிராஃப்டோட ப்ரொபல்ஷன், லைஃப் சப்போர்ட், நேவிகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இது எல்லாம் இன்க்ளூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக போயிங் கம்பெனி SpaceX கூட சேர்ந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு க்ரூ டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ் கொடுக்குற செகண்ட் பிரைவேட் கம்பெனியாக மாறும். போயிங் ஸ்டார்லைனரை வேலிடேட் பண்ணுறது மூலமாக NASA அதோட ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் ப்ரோக்ராமை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதையும் ஃபியூச்சர் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ரிசர்ச் மிஷனுக்கு ஒரு சஸ்டைனபிள் அண்ட் கேப்பபிலிட்டியும் என்ஷோர் பண்ணுது. இந்த போயிங் ஸ்டார்லைனர் ஆட்டோமேட்டட் சிஸ்டமோட இருக்க ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட். ஸோ மேனுவலி இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. ஸோ ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்க ஆட்டோமேட்டட் டாக்கிங் சிஸ்டம் ISS கூட ஸ்பேஸ் கிராஃப்டை கனெக்ட் பண்ணுற கரெக்டான டிஸ்டன்ஸில் வந்ததும் ப்ரிசைஸாக அதுவே கனெக்ட் பண்ணிடும். பைலட் ஆர் கிரவுண்ட் டீம் இன்ஜினியர்ஸ் இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அவசியம் கிடையாது. பட் இந்த கேஸில் டெக்னிக்கல் எரர்ஸ் காரணமாக ஹாட் ஃபயர் டெஸ்டிங்க்கு அப்புறம் தான் டாக்கிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹாட் ஃபயர் டெஸ்ட் அப்படின்றது ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டோட பெர்ஃபார்மன்ஸ், எஃபிஷியன்சி அண்ட் த்ரஸ்டர்ஸ் ரிலையபிலிட்டியை எவாலுவேட் பண்ணுறதுக்காக ஒரு கண்ட்ரோல் என்வரான்மெண்ட்டில் த்ரஸ்டர்ஸை ஃபயர் பண்ணி ஒரு ப்ரொசீஜரை கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இதை ரீபில்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஹீலியம் லீக்கேஜஸ் இருக்கிறப்ப த்ரஸ்டர்ஸ் அண்ட் ஃபியூல் மேனேஜ்மெண்ட் எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக ஆப்ரேட் ஆகுதா அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணும். இந்த ஹீலியம் ஃபியூல் டேங்க்ஸ் அண்ட் த்ரஸ்டர் சிஸ்டம்ஸை ப்ரெஷரைஸ் பண்ணுறதுக்கும் ப்ரொப்பலண்ட் அதாவது உந்து சக்தியோட ஸ்டெடி ஃப்ளோவை என்ஷோர் பண்ணி த்ரஸ்டர்ஸ் ஃபயரிங்கை எனேபிள் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. இந்த த்ரஸ்டர் சிஸ்டம் தான் ஸ்பேஸ் கிராஃப்டை ஆர்பிட்டில் இயக்கிறக்கும் பர்டிகுலர்லி ஸ்பேஸ் ஸ்டேஷனோட டாக்கிங் அண்ட் அன்டாக்கிங் ஆப்ரேஷனுக்கும் குரூஷியல். அதாவது ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆட்டோமேட்டிக்காக ISSோட கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு உதவுது. ஹீலியமோட லோ பாயிலிங் பாயிண்ட் அண்ட் நான் ரியாக்டிவ் நேச்சர்னால தான் இது கூலிங் சிஸ்டம்ஸ்லையும் யூஸ் ஆகுது. இந்த ஹாட் ஃபயர் டெஸ்ட்டை நாசாவோட கொலாபரேஷனில் போயிங் டெக்னீஷியன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டீம் தான் பண்ணுறாங்க. இந்த டெஸ்ட்டில் மொத்தம் 3 ஸ்டேஜஸ். நம்பர் 1 ப்ரிப்பரேஷன். டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் கிராஃப்ட் சிஸ்டம்ஸ் சேஃப்டி அண்ட் டேட்டா கலெக்ஷனை என்ஷோர் பண்ணும். இதில் த்ரஸ்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபியூவல் கன்சப்ஷனை மானிட்டர் பண்ணுறதுக்கு சென்சர்ஸை செட் பண்ணுவாங்க. நம்பர் 2 ஃபயரிங் த த்ரஸ்டர்ஸ் அதோட ஃபங்க்ஷனாலிட்டியை அக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு கண்ட்ரோல் சீக்வன்ஸில் ஃபயர் பண்ணுவாங்க. இது ஸ்பெசிஃபிக் த்ரஸ்டர்ஸை ஷார்ட் டியூரேஷனுக்கு ஆக்டிவேட் பண்ண வச்சு அதோட ரெஸ்பான்சஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸை கண்டினியூஸாக எவாலுவேட் பண்ணுவாங்க. நம்பர் 3 டேட்டா அனாலிசிஸ். டெஸ்ட் அப்போ கலெக்ட் பண்ண டேட்டாவை வச்சு த்ரஸ்டர்ஸ் எக்ஸ்பெக்டட் பேராமீட்டர்ஸ்க்கு உள்ள ஆப்ரேட் ஆகுதா அப்படின்னு அனலைஸ் பண்ணி இன்சைட்ஸ் கேதர் பண்ணுவாங்க. ஸ்பேஸ் கிராஃப்டில் சில எக்ஸ்ட்ரா த்ரஸ்டர்ஸும் இருக்கும். இந்த மாதிரி த்ரஸ்டர்ஸ் மால் ஃபங்க்ஷன் ஆகிறப்ப ஹாட் ஃபயர் டெஸ்ட் மூலமாக இந்த த்ரஸ்டர்ஸ் ஆப்ரேட் ஆகும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் மிஷன் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கிராஃப்ட் சிஸ்டமை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி டாக்கிங் ப்ராசஸோட டிசிஷன் மேக்கிங்க்கு ரியல் டைம் டேட்டா கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ISS crew, மிஷன் கண்ட்ரோல் அண்ட் ஸ்டார்லைனர் ஆஸ்ட்ரோனாட்ஸ் இவங்களுக்குள்ளே இருந்த க்ளோஸ் கம்யூனிகேஷன் எல்லா பார்ட்டிஸும் ஸ்பேஸ் கிராஃப்டோட ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிட்டு டாக்கிங் ப்ராசஸை சரியாக கோஆர்டினேட் பண்ணி முடிக்கிறாங்க. பட் பிளானில் இருந்தபடி என்ன தான் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ரீச் பண்ணியிருந்தாலும் அதே ஸ்பேஸ் கிராஃப்டில் அவங்க எர்த்துக்கு ரிட்டர்ன் வரது இப்போ கிளியர்லி டேஞ்சர்னு நாசா டிசைட் பண்ணுறாங்க. பேசிக்கலி எப்போ அதோட கண்டிஷன் ஒர்ஸ்ட் ஆகும் அப்படின்னு நம்மளால் ஷுவராக சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு சிஸ்டமிக் எரர், இதை ஈஸியாக எடுத்துக்க முடியாது. இதை டீட்டெயிலாக கண்டுபிடிக்கிற வரையிலும் இது திருப்பி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கல்பனா சாவ்லா இன்சிடென்ட் மாதிரி ஒரு ரிஸ்க்கை அவங்க எடுக்க விரும்பல. ஹீலியம் லீக் ஆனதுக்கு ரீசனில் ஒன்று மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். ஹீலியமோட ஸ்மால் அட்டாமிக் சைஸ் அண்ட் லோ மாலிகுலர் வெயிட் ஃபியூல் சிஸ்டம்ஸில் இருக்க டைனி கேப்ஸ் ஒரு சீல்ஸ் வழியாக எஸ்கேப் ஆகிறதுக்கான சான்சஸ் ஏற்படுத்துது. இன்னொன்று சிஸ்டம் டிசைன். லீக்கேஜுக்கு ப்ரொபல்ஷன் சிஸ்டம்குள்ள வால்வ் மேனேஜ்மெண்ட் ஆர் சீல் இன்டெகிரிட்டியில் உருவான இஷ்யூஸ் கூட காரணமாக இருக்கலாம். த்ரஸ்டர்ஸ் ஃபெயிலியர்ஸ்க்கு டெஃப்லான் சீல் இஷ்யூஸ் காரணமாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஹீட்டில் எக்ஸ்பேண்ட் ஆகிற ஒரு டெஃப்லான் சீல் ப்ரொப்பலண்ட் ஃப்ளோவை தடுக்கலாம். இதனால் மால் ஃபங்க்ஷன் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு கிரவுண்ட் டெஸ்ட் சஜஸ்ட் பண்ணுறாங்க. பட் த்ரஸ்டர்ஸ் ஃபெயிலியருக்கான எக்ஸாக்ட் காஸ் இன்னும் முழுமையாக தெரிய வரல. பட் இது டெஃபினட்டாக ஒரு சிஸ்டமிக் எரர். இது தற்செயலாக நடந்த ஒரு விபத்து இல்லை அப்படிங்கிறது இவங்களுக்கு தெளிவாக தெரியுது. இங்கே நடந்த ஒரு மெயின் பாசிட்டிவ் திங்கே வில்லியம் அண்ட் வில்மோர் 2 பேரும் ஃபார்ச்சுனேட்லி சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்பேஸ் ஸ்டேஷனை ரீச் பண்ணது தான். பிகாஸ் ஆஸ்ட்ரோனாட்ஸ் லாங்கர் பீரியடுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு வாட்டர் அண்ட் ஏர் சைக்கிளிங்கான சொஃபஸ்டிகேட்டட் சிஸ்டம்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கும். இந்த ISS அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிளியர்லி ஒரு இன்ஜினியரிங் மார்வல். பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 250 மைல் உயரத்தில் சுற்றி வர ஒரு ஸ்பேஸ் பில்டிங். ISSல இருக்க ஒரு யூனிக்னஸே அதோட மாடுலர் ஸ்ட்ரக்சர் தான். மாடுலர் ஸ்ட்ரக்சரை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு லெகோ ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு பில்டிங். ISSல இருக்கிற ஒவ்வொரு மாடியூலுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இப்படி தான் இது டிவைட் ஆகிருக்கு. இதோட லென்த் 356 ஃபீட். இங்கே நீங்கள் பார்க்குற லிவிங் ரூம், 7 ஸ்லீப்பிங் குவார்ட்டர்ஸ், 2 பாத்ரூம்ஸ், ஜிம், கியூபோலான்னு சொல்கிற 360 டிகிரி அப்சர்வேஷன் மாடியூல், இது எல்லாம் இருக்கிற ஒரு சொகுசான பிளேஸ். அது இல்லாமல் லேப் மாடியூல்ஸ், டெஸ்டினின்னு சொல்லப்படுற US லேப் யூஸ்ட் ஃபார் சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இங்கே கிபோன்னு சொல்லப்படுற ஜாப்பனீஸ் லேப் இன்க்ளூட்ஸ் ப்ரெஷரைஸ்ட் அண்ட் எக்ஸ்போஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இந்த ஏரியாவில் கொலம்பஸ் யூரோப்பியன் லேபு டெடிகேட்டட் டு மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் பயாலஜிக்கல் ரிசர்ச்.
அப்படியே இந்த சைடு வந்தால் இங்கே ஸ்டோரேஜ் மாடியூல் யூஸ்ட் ஃபார் ஸ்டோரிங் ஸ்பேர்ஸ், சப்ளைஸ், வேஸ்ட் அண்ட் பர்சனல் ஹைஜீன் ஐட்டம்ஸ். இந்த சைடு எக்ஸ்பேண்டபிள் மாடியூல் ஃபார் டெஸ்டிங் எக்ஸ்பேண்டபிள் ஹேபிட்டாட்ஸ் இன் ஸ்பேஸ். இந்த மாடுலர் அப்ரோச் மூலமாக ஐஎஸ்எஸ்ஸை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆர் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். ஐஎஸ்எஸில் 6 ரஷ்யன், 8 யூஎஸ், 1 ஜாப்பனீஸ் அண்ட் 1 யூரோப்பியன் மாடியூல்ஸ்னு பல நாடுகளை சேர்ந்த 16 ப்ரெஷரைஸ்ட் மாடியூல்ஸ் இருக்குது. நோட்டபிள் மாடியூல்ஸில் 1998 ஃபஸ்ட்டு லான்ச் ஆன ஜாரியா மாடியூலும் ஒன்று. Liftoff of the Proton rocket and the Zarya control module. The International Space Station is underway. The first component of the International Space Station heading toward orbit. இதுதான் இனிஷியலி ப்ரொபல்ஷன் அண்ட் பவரை கொடுத்துச்சு. இதில் பியூட்டியே என்னென்னா வேறு நாடுகளை சேர்ந்த மாடியூல்ஸை கனெக்ட் பண்ணுற யூனிட்டியையும் ஐஎஸ்எஸில் நம்ம பார்க்கலாம். ஸ்வெஸ்தா தான் ரஷ்யா க்ரூக்கான மெயின் லிவிங் குவார்ட்டர்ஸ் அண்ட் டெஸ்டினி அமெரிக்காவோட மெயின் லெபார்ட்டரிஸில் ஒன்று. பட் ஐஎஸ்எஸ் இஸ்ன்ட் ஜஸ்ட் அபவுட் ப்ரெஷரைஸ்ட் மாடியூல்ஸ். ஸ்பேஸ் ஸ்டேஷனோட பேக் போனாக இருக்க ஐடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டகிரேட்டட் ட்ரஸ் ஸ்ட்ரக்சரும் இதில் இருக்குது. இது சோலார் அரேஸ் அண்ட் ரேடியேட்டர்ஸை சப்போர்ட் பண்ணுறதோட கூலிங் அண்ட் பவரையும் ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் எக்ஸ்பிரஸ் லாஜிஸ்டிக்ஸ் கரியர்ஸ் மாதிரியான எக்ஸ்டர்னல் பிளாட்ஃபார்ம்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸை ஸ்டோர் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஐஎஸ்எஸோட கூலஸ்ட் திங்கே அதோட இன்க்ரெடிபிள் ஃப்ளெக்சிபிலிட்டி தான். இப்போ ரீசெண்டாக 2022 கூட ரஷ்யா நௌகா அப்படின்ற ஒரு புது மாடியூலை ஐஎஸ்எஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க. Contact and capture, docking confirmed at 8:29 a.m. Central Time. Nauka has been pulled into port at the International Space Station. அது மட்டும் இல்லாமல் ரொபாட்டிக் ஆர்ம்ஸ் அண்ட் ஸ்பேஸ் வாக்ஸ் மூலமாக என்டையர் ஸ்டேஷனையும் அஃபெக்ட் பண்ணாமல் மாடியூல்ஸை ரீப்ளேஸ் ஆர் அப்கிரேடும் பண்ண முடியும். ஸோ மாடியூல்ஸை ஆட் ஆர் ரிமூவ் பண்ணவோ ஐஎஸ்எஸில் மாறி வர ரிசர்ச் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ணவும் முடியும். இந்த மாடுலர் டிசைன் லான்ச் அண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கான செலவு $100 பில்லியன் ஆகலாம் அப்படின்னு இது ஒரு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அதை பல நேஷன்ஸ் ஷேர் பண்ணுறாங்க ஃபார் த நெக்ஸ்ட் 30 years. ஃபார் எக்ஸாம்பிள் நாசா ஆல்மோஸ்ட் $4 பில்லியன் செலவு பண்ணுறாங்க வருஷம். இஎஸ்ஏ ஆல்மோஸ்ட் $8 பில்லியன் செலவு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்க ஒரு கூல் திங் அதோட லைஃப் சப்போர்ட் சிஸ்டம். இதில் இருக்க ரொம்பவும் முக்கியமான ஒன்று வாட்டர் ரீசைக்ளிங் சிஸ்டம். இதுக்கு ஆஸ்ட்ரோனாட்ஸ் யூஸ் பண்ணுற தண்ணியில் 98% வரை ரெக்கவர் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. வாட்டர் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் ஸ்பேஸுக்கு ஜஸ்ட் 1/2 லிட்டர் வாட்டர் அனுப்புறதுக்கே $2,500 வரை செலவாகும். இதில் பல டெக்னாலஜிஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணுது. நம்பர் 1 யூரின் ப்ராசஸர் அசம்பிளி. இந்த சிஸ்டமில் வேக்யூம் டிஸ்டிலேஷன் மூலமாக யூரின்ல இருந்து வாட்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. தென் இந்த வாட்டரை பியூரிஃபை பண்ணி ட்ரிங்கபிளாக மாற்றுறாங்க. நம்பர் 2 வாட்டர் ப்ராசஸர் அசம்பிளி. இந்த காம்பனன்ட் ஏரில் இருந்து வேஸ்ட் வாட்டர் அண்ட் மாய்ச்சரை எடுத்து ஃபில்டர் அண்ட் கேட்டலிட்டிக் ரியாக்டர் மூலமாக க்ளீன் வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணும். நம்பர் 3 பிரைன் ப்ராசஸர். இந்த சிஸ்டம் யூரின் யூபிஏ ப்ராசஸ்க்கு அப்புறம் மிச்சம் இருக்க உப்பு நீரில் இருந்து ரிமைனிங் இருக்க தண்ணியும் பிரிச்செடுக்குது. இந்த ரீசைக்கிள்டு வாட்டர் பூமியில் நம்ம குடிக்கிற தண்ணியை விட பியூராக இருக்கும். It is safe for consumption, hygiene and food preparation. Keep in mind that the water that we end up with is purer than most of the water that you drink on a daily basis in Open. That makes the International Space Station its own self-contained environment. லைஃப் சப்போர்ட்டில் இருக்க இன்னொரு சிஸ்டம் ஏர் ரீசைக்ளிங். ஹெல்தி அட்மாஸ்பியரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஐஎஸ்எஸ் அட்வான்ஸ்ட் ரீசைக்ளிங் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று ஆக்சிஜன் ஜென்ரேஷன். இது செபாட்டியர் ஆக்ஷனை யூஸ் பண்ணி ஆஸ்ட்ரோனட்ஸ் மூச்சு விடும்போது வர கார்பன் டை ஆக்சைடை ஹைட்ரஜன் கூட கம்பைன் பண்ணி வாட்டர் அண்ட் மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் இந்த தண்ணியை யூஸ் பண்ணி ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அண்ட் மீத்தேனை ராக்கெட் ப்ரொப்பலண்ட் ஆர் ஃபியூவலுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஒரே கல்ல பல மாங்காய். இன்னொரு சிஸ்டம் கார்பன் டை ஆக்சைடு ரிமூவல் அசம்பிளி. இந்த சிஸ்டம் ஆர்டிஃபிஷியல் ராக்கான ஜியோலைட் வழியாக கார்பன் டை ஆக்சைடை அனுப்புறது மூலமாக CO2வை ஏரில் இருந்து ரிமூவ் பண்ணுது. இப்படி தான் CO2 ஹைட்ரஜனோட சேர்றப்போ வாட்டர் அண்ட் மீத்தேனாக ஃபார்ம் ஆகுது. அடுத்தது இருக்கிறது ஏர் ரீவைட்டலேஷன் சிஸ்டம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டியால் ப்ரொடியூஸ் பண்ணுற கண்டாமினன்ஸை ரிமூவ் பண்ணுறது மூலமாக கேபினில் இருக்க ஏரை க்ளீன் பண்ணுது. ஐஎஸ்எஸ் எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட நாட்டோட சேர்ந்ததாக மட்டும் இருந்ததில்லை. கோல்டு வார் அப்போ அமெரிக்கா அண்ட் சோவியத் யூனியனும் ஸ்பேஸை டாமினேட் பண்ணுறதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் 1990s அரசியல் மாறிச்சு. 1998 நாசாவோட ஃப்ரீடம் ஸ்டேஷன் கான்செப்ட் ரஷ்யாவோட மிர்-2 ஸ்பேஷன் கான்செப்டோட மெர்ஜ் ஆகி ஐஎஸ்எஸ்க்கான ஃபவுண்டேஷனை அமைச்சாங்க. ஐஎஸ்எஸோட ஃபர்ஸ்ட் மாடியூல் ஜரியா அமெரிக்கா ஃபண்ட் கொடுத்து ரஷ்யாவால் கட்டப்பட்டுச்சு. இன் டிசம்பர் 1993 கிளின்டன் அட்மினிஸ்ட்ரேஷன் அஃபிஷியலாக ரஷ்யாவை இன்வைட் பண்ணி ஐஎஸ்எஸ் பார்ட்னர்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க. இது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயங்க. இட்ஸ் லைக் யோசிச்சு பாருங்க, இந்தியாவும் பாகிஸ்தானும் பார்ட்னர்ஷிப் போடுற மாதிரி இது ஒரு விஷயம். இன்னைக்கு ஐஎஸ்எஸ் 5 மேஜர் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் மூலமாக ரன் ஆகுது. 1 யுனைடெட் ஸ்டேட்ஸோட நாசா, 2 ரஷ்யாவோட ராஸ்காஸ்மோஸ், 3 11 மெம்பர் கண்ட்ரிஸோட சேர்ந்து இருக்க யூரோப்பியன் இஎஸ்ஏ ஸ்பேஸ் ஏஜென்சி, 4 ஜப்பானோட ஜாக்ஸா அண்ட்
5 கனடாவோட CSA. இந்த ஒவ்வொரு ஏஜென்சியும் அவங்களோட யூனிக் டெக்னாலஜியில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ரஷ்யா சோயஸ் வழியாக க்ரூ டிரான்ஸ்போர்ட்டை கொடுக்குது, பேசிக்கலி பை சென்டிங் சீரீஸ் ஆஃப் க்ரூட் ஸ்பேஸ் கிராஃப்ட். யூரோப் கொலம்பஸ் லேபை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஜப்பான் HTV ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமாக சரக்குகளை டெலிவர் பண்ணுது. கனடாவோட ரொபோட்டிக் பிரிவான கனடா ஆர்ம் 2 கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரிப்பேர்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. ISS 1998 போட்ட இன்டர் கவர்மெண்டல் அக்ரிமெண்ட் உட்பட சில ஒப்பந்தங்களுக்கு கீழே தான் செயல்படுது. இதுக்குன்னு சில கீ ரூல்ஸும் இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களுக்கான தனித்தனி மாடியூல்ஸை சொந்தமாக வச்சுருந்தாலும் பவர் அண்ட் ஆக்சிஜன் மாதிரியான ரிசோர்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ISSல ஒவ்வொரு நாட்டோட கான்ட்ரிபியூஷனை பொறுத்து அவங்களுக்கான ISS ரிசர்ச் டைம் அலோகேட் ஆகும். இதில் நாசாவோட கான்ட்ரிபியூஷன் 76%, அதே ஜப்பானோடது வெறும் 12% தான். ஆனால் ISSக்காக எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷன்லையும் 5 கண்ட்ரிஸோட ஒருமித்த கருத்து அவசியம். எந்த ஒரு தனி நாடாலையும் தனியாக டிசிஷன் எடுத்து சேஞ்சஸை கொண்டு வர முடியாது. என்னதான் பூமியில் US அண்ட் ரஷ்யாவுக்கு நடுவில் சில கான்ஃப்ளிக்ட் இருந்தாலும் அது ISSல ரிஃப்ளெக்ட் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் எந்த ஒரு பார்டர்ஸும் இல்லை. பார்டர்ஸை முறியடித்த ஒரு நட்பு. ஸோ ஸ்பேஸ் பிரிங்ஸ் யூனிட்டி, ஒற்றுமை. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் ஏன் இதில் இல்லைன்னு. இந்தியா அண்ட் சைனா இந்த 2 நாடுகளுமே இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டினாலும் இதில் இருக்க பாலிடிக்ஸ் 2 நாடுகளையும் தள்ளி தான் வச்சுருக்கு. இந்தியா போக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் 1998ல் US இந்தியா மேலே சில சாங்ஷன்ஸ் போட்டாங்க. ஸோ இந்தியாவோட ISS கொலாபரேஷனில் இது இம்பேக்ட் பண்ணிச்சு. அதுவும் இல்லாமல் இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ஸ்பேஸ் ரிசர்ச் சிக்னிஃபிகண்ட்டாக கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரோவோட பட்ஜெட் 2002ல் வெறும் 275 மில்லியன் தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 2010 to 2014ல் பேச்சுவார்த்தை ஆரம்பித்தாங்க. ஆனால் ISS அதோட எண்ட் ஆஃப் லைஃப்பில் இருக்கனால இந்த பேச்சுவார்த்தையை திருப்பி ட்ராப் பண்ணிட்டாங்க. நாசா ISSஐ 2031ல் டிஆர்பிட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. மீனிங் it will be brought back into Earth atmosphere and destroyed. இந்த வேலையை மோஸ்ட்லி SpaceX தான் பண்ண போகிறாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அப்புறம் Axiom Space, Voyager Space அண்ட் ப்ளூ ஆரிஜின் மாதிரியான கம்பெனி இதோட ஆல்டர்னேட்டாக லோ எர்த் ஆர்பிட்டில் கமர்ஷியல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கான்செப்டை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எல்லா ஸ்டேஷனும் டிஃப்ரெண்ட் பர்பஸோட டிஃப்ரெண்ட் ஆல்டிடியூடில் ஆப்ரேட் ஆக போகுது. இப்போ இருக்க நம்ம ISS 254 மைல்ஸில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. டுமாரோ Axiom 250 மைல்ஸில் ஆப்ரேட் ஆகும். ப்ளூ ஆரிஜின் இது எல்லாத்துக்கும் மேலே 310 மைல்ஸில் ஆப்ரேட் ஆக போகுது. இதில் நம்ம எல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா 2028ல் இந்தியா பாரத் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பில்ட் பண்ணுற ஐடியாலையும் இருக்காங்க. இப்படி ISS பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா இதை பற்றி நம்ம ஒரு தனி வீடியோவே போடலாம். ஸோ இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பேசிக்கலி இந்த ISS ஒரு மைக்ரோகிராவிட்டி என்வாரன்மெண்ட்டில் தான் ஆப்ரேட் ஆகுது. இதனால் எர்த்தில் ரெப்ளிகேட் பண்ண முடியாத பல கிரவுண்ட் பிரேக்கிங் சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை இங்கே நம்மளால் பண்ண முடியும். எல்லாரும் சொல்கிற விஷயம் ஸ்பேஸில் கிராவிட்டி இல்லைன்னு. இங்கே மைக்ரோ கிராவிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. ISSலையும் எர்த்தில் இருக்க ஈர்ப்பு விசை 89% வரைக்கும் இருக்கும். அப்படி இருந்தும் இங்கே இருக்கவங்க ஃப்ளோட் ஆகிறதுக்கான ரீசன் என்னன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன் அண்ட் அதில் இருக்க ஆக்கியபன்ஸ் பூமியை சுற்றி ஒரு கண்டினியூஸ் ஃப்ரீ ஃபால் ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க. அதனால் இவங்க வெயிட்லெஸ்னஸை ஃபீல் பண்ணுவாங்க. பேசிக்கலி இவங்க பூமி நோக்கி விழுந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அட் த சேம் டைம் இவங்க 28,000 per hour ஸ்பீடில் சுற்றிட்டும் இருக்காங்க. அதனால தான் இந்த மைக்ரோகிராவிட்டி என்வரான்மெண்ட் இதில் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இவங்க இந்த வேகத்தில் சுற்றினாலும் கண்டினியூஸாக பூமியை நோக்கி விழுந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீடுனால தான் ஃப்ளோட் ஆகிற மாதிரி ஒரு மைக்ரோகிராவிட்டி ஃபீலிங் கிடைக்குது. ஸோ why 9 months delay? ஆக்சுவலி ஆஸ்ட்ரோனாட்ஸ் ISSல இருந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு நாசா பிளான் பண்ணது என்னவோ வெறும் 8 நாள் தான். பட் டெக்னிக்கல் எரர்ஸ் இருந்த அதே ஸ்பேஸ் கிராஃப்டில் ஆஸ்ட்ரோனாட்ஸ் எர்த்துக்கு ரிட்டர்ன் வர்றது அன்சேஃப். ஸோ அன்க்ரூ ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் 2024 செப்டம்பரில் எர்த்துக்கு நான் சொன்ன மாதிரி ரீஎன்டர் ஆகுது. ரிட்டர்ன் வர 9 months ஆனதுக்கான மெயின் ரீசனில் ஒன்று ISS க்ரூவோட ரொட்டேஷன் பாலிசி. அதாவது நாசாவோட பாலிசி படி ISS ஆப்ரேஷனுக்கு 7 ஆஸ்ட்ரோனாட்ஸ் எப்பவுமே அங்கே இருக்கணும். இப்போ வில்மோர் அண்ட் வில்லியம்ஸை ஏர்லியாக எடுத்துக்க கூட்டிகிட்டு வந்துட்டா அங்கே மொத்தமாகவே ஸ்டாஃப்ஸு யாரும் இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ ISSல இருக்க SpaceX க்ரூ டிராகன் இப்போ March 16க்கு போன SpaceXோட க்ரூ 10 வர்ற வரைக்கும் திரும்ப வர முடியாது. இது போயிங்க்கு ஒரு பெரிய செட்பேக். ஏன்னா அடுத்த க்ரூட் ஸ்பேஸ் கிராஃப்டை ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு லேட் 2025 ஆர் 2026 கூட ஆயிரும். ஏன்னா டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் டிலேஸ். இதனால தான் நாசா இலான் மஸ்க் SpaceXட்ட கொலாபரேட் பண்ணுறாங்க. இலான் தி பாஸ் ஹியர் ஃபார் த ரெஸ்கியூ. அண்ட் இதில் பொலிட்டிக்கல் அண்ட் பட்ஜெட்ரி ஃபேக்டர்ஸும் இருக்குன்னு சொல்லப்படுது. SpaceXோட இலான் மஸ்க் அண்ட் டொனால்ட் ட்ரம்ப் சில பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக தான் நாசா ஆஸ்ட்ரோனாட்ஸை ரிட்டர்ன் வர்றதை டிலே பண்ணதாகவும் சில கான்ஸ்பிரசி தியரிஸும் இருக்குது. பட் இதெல்லாம் பியோர் வதந்தை. பட் நாசா இந்த டிலேக்கு சேஃப்டி அண்ட் ஸ்கெடியூலிங்கை தான் பிரைமரி ரீசன்ஸாக அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஒரு டெடிகேட்டட் ரெஸ்கியூ மிஷனுக்கு $500 million $1 billion வரை செலவாகும். பட் நாசா SpaceXோட க்ரூ டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட்
க்ரூ 9 2 அஸ்ட்ரோனட்ஸ் மட்டும் வச்சு செப்டம்பர் 28, 2024 அனுப்புகிறாங்க. பட் இந்த 2 அஸ்ட்ரோனட்ஸும் ஆல்ரெடி ஐஎஸ்எஸ்ல இருக்கனால அவங்களுக்கு எந்த ஒரு இமிடியட் டேஞ்சரும் இல்லை. பிகாஸ் ஐஎஸ்எஸ்ல அவங்களுக்கு தேவையான அளவு ஃபுட்டு, ஆக்சிஜன் அண்ட் சப்ளைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்படி ரீஎன்ட்ரியில் பல டிலேஸ் இருந்தாலும் வில்லியம்ஸும் வில்மோரும் பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸை கண்டினியூ பண்ணுறாங்க. அதில் ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நம்ம பார்த்த மைக்ரோகிராவிட்டி பயாலஜி. இதில் ஸ்பேஸில் மசில் அண்ட் போன் லாஸை பற்றின ரிசர்ச்சை பண்ணுறாங்க. அண்ட் லோ மாய்ஸ்சர் லெவல்ஸ் பிளான்ட் க்ரோத் அண்ட் மைக்ரோபியல் ஹெல்த்தை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு டெஸ்ட் பண்ண அட்வான்ஸ்ட் பிளான்ட் ஹேபிட்டட்டில் ரெட் ரொமைன் லெட்யூஸை வளர்த்து ஸ்பேஸ் ஃபார்மிங் சிஸ்டம்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தென் மைக்ரோ ஆல்கே மூலமாக ஆக்சிஜனை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் நடந்திருக்கு. இங்கே கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாத்திர ஆர்த்ரோஸ்பிரா ஆல்கேவையும் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆல்கேவை எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஃபுட்டாகவும் கன்சூம் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்பேஸில் எப்படி ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறதையும் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. சோஃபி ஆர்டிடிஎஃப்எஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நடத்தியிருக்காங்க. ஃப்ளேம் ஸ்ப்ரெட்டை ஸ்டடி பண்ணுறதுக்கு லோ ப்ரெஷர் ஹை ஆக்சிஜனில் அக்ரைலிக் ஷீட்ஸை பர்ன் பண்ணி பார்த்துருக்காங்க. அடுத்ததாக வாட்டர் ரீசைக்ளிங்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மைக்ரோகிராவிட்டியில் ஃப்ளூயிட் டைனமிக்ஸை ஸ்டடி பண்ணவும் வாட்டர் ரெக்கவரி சிஸ்டம்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறக்கும் வில்லியம்ஸ் ஒரு பேக் பட் ரியாக்டரை செட் பண்ணியிருக்காங்க. தென் மைக்ரோபியல் ட்ராக்கிங். இதில் ஐஎஸ்எஸில் பேசிக்கலி வென்ட்ஸ் இருக்கும், அதாவது ஏர் ஃப்ளோக்காக ஐஎஸ்எஸில் இருக்கக்கூடிய ஓப்பனிங்ஸ். இது வழியாக மைக்ரோப்ஸ் எஸ்கேப் ஆகுதா அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணுறதால மூன் அண்ட் மார்ஸ் மிஷனுக்கான கண்டாமினேஷன் ரிஸ்கையும் அசஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் இன்னோவேஷன்ஸில் E4D அப்படிங்கிற யூரோப்பியன் என்ஹான்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் எக்ஸசைஸ் டிவைஸையும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மசில் போன் லாஸை கட்டுப்படுத்துறதுக்காக சைக்கிளிங், ரோயிங் அண்ட் அசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்னு இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுற ஒரு காம்பேக்ட் மிஷின். ஸ்டெம் எஜுகேஷனை இன்ஸ்பயர் பண்ணுற விதத்தில் ஆஸ்ட்ரோநாட்ஸ் அவங்க பண்ண சில லைவ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் எர்த் அப்சர்வேஷன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த 8 நாள் மிஷன் 286 நாளாக மாறி ஃபியூச்சர் டீப் ஸ்பேஸ் மிஷன்ஸ்க்கு இன்வேல்யூபிள் டேட்டாவை கொடுத்துருக்கு. 2024 ஆகஸ்ட்லேயே நாசா வில்லியம்ஸ் அண்ட் வில்மோரை SpaceXோட க்ரூ டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமாக எர்த்துக்கு கூட்டிகிட்டு வர பிளான் பண்ணாங்க. ஸோ நான் ஆல்ரெடி முதலே சொன்ன மாதிரி பிகாஸ் ஆஃப் ISS ரூல்ஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷனை மட்டும் தனியாக ஸ்டாஃப்ஸ் யாரும் இல்லாமல் விட்டுட்டு வர முடியாது. ஸோ செப்டம்பரில் நெக்ஸ்ட் ரொட்டேஷனில் போக வேண்டிய நிக் ஹேக் அண்ட் காஸ்மோனாட் அலெக்சாண்டர் குர்பனோவோட 2024 செப்டம்பர் 28 SpaceXோட க்ரூ டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்டை நாசா லான்ச் பண்ணாங்க. இதில் நிக் ஹேக் நாசா ஆஸ்ட்ரோனாட்ஸ், அலெக்சாண்டர் கொர்பனோவ் ரஷ்யா ஆஸ்ட்ரோனாட். இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக 2024 செப்டம்பர் 29 இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட கனெக்ட் ஆகுது. ஆனால் அப்போவும் அவங்களால உடனே எர்த்துக்கு ரிட்டர்ன் வர முடியாது. பிகாஸ் 2025 மார்ச் மந்தில் ஐஎஸ்எஸ்க்கு வர வேண்டிய க்ரூ 10 ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வர அவங்க அங்கே தான் இருந்தாகணும். ஸோ இன்னும் அதுக்கு 6 மாதத்துக்கு மேலே இருக்குது. ஸோ வில்லியம்ஸ் அண்ட் வில்மோர் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தான் இப்போ இருந்தாகணும். ஸோ ஃபைனலி 2025 மார்ச் 16 தான் க்ரூ 10 ஐஎஸ்எஸ்க்கு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வில்லியம்ஸ், வில்மோர், நிக் ஹேக் அண்ட் அலெக்சாண்டர் கொர்பனோவ் இவங்க 4 பேரும் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்து கிளம்பி ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. 2025 மார்ச் 18 4 அஸ்ட்ரோனாட்ஸும் ஸ்பேஸ் கிராஃப்டில் செட்டில் ஆனதும் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்து 10:35 AM டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்டோட ஆட்டோமேட்டட் அன்டாக்கிங் இனிஷியேட் ஆகுது. சேஃப்டி செக்ஸ்க்காக ஸ்பேஸ் கிராஃப்ட் 0.1 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் நகர ஆரம்பிக்குது. எர்த்தை ரீச் பண்ணுறதுக்கு டோட்டலாக 17 ஹவர்ஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பூமி நோக்கி வர்றப்போ அட்மாஸ்பியரிக் ஃப்ரிக்ஷனால் ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்க கேப்சியூல் 3000 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 1650 டிகிரி செல்சியஸ் வர வெப்பத்தை தாங்க வேண்டியிருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், லிட்டரலி இது ஒரு தீ குழம்பு. இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஃப்ளோரிடா தலஹாசேக்கு பக்கத்தில் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் தான் இந்த ஆஸ்ட்ரோனாட்ஸ் லேண்ட் ஆயிருக்காங்க. இனிஷியல் டிசென்ட் அப்போ கேப்சூலை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 18,000 அடி உயரத்தில் இருக்கிறப்போ 2 ட்ரோக் பேராஷூட்ஸ் மூலமாக அப்ராக்சிமேட்லி 350 mph ஸ்பீடில் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்க இன்னொரு 4 பேராஷூட்ஸ் கேப்சூல் 6000 ஃபீட் ஹைட்டில் வர்றப்போ அதோட ஸ்பீடை 16 mph ரெடியூஸ் பண்ணுது. இங்கே தான் இந்த ஃபைனல் ஸ்பிளாஷ் டவுன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கும், அதாவது ஸ்பேஸ் கிராஃப்டை சீல லேண்ட் பண்ணுற விஷயம். இங்கே பேசிக்கலி டிஆர்பிட் பர்ன் பண்ணும்போதே ஓஷனை நோக்கி தான் ரீஎன்டர் ஆவாங்க. ஸோ திஸ் இஸ் அ ப்ரீ டிட்டர்மைன்டு பாத். எர்த்தோட அட்மாஸ்பியருக்கு வந்த உடனே இவங்க கிராவிட்டியோட ஃப்ரீ ஃபாலில் தான் வந்து விடுவாங்க. ஸோ இந்த டிப்ளாய் ஆகிற பேராஷூட்ஸும் ஹரிசான்டலாக ட்ராவல் பண்ண முடியாத மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வெர்டிகலாக தான் டிசெண்ட் ஆகும். ஃபைனலி கேப்சூல் ஓஷனில் லேண்ட் ஆனதும் அதை வித்தின் மினிட்ஸ் ரீச் பண்ணுற மாதிரி 2 SpaceX ஃபாஸ்ட் போட்ஸ் ரெடியாக அங்கே இருந்திருக்கு. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு தஸ்டஸில் இருந்து ஏதாவது டாக்ஸிக் வேப்பர்ஸ் எமிட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு பேராஷூட்ஸை செக்யூர் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் மெகன் அப்படின்ற ரெக்கவர் ஷிப்பை யூஸ் பண்ணி கிரேன்ஸ் மூலமாக இந்த க்ரூ டிராகனை ஷிப்பில் ஏற்றிருக்காங்க. இந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட 45 to 60 minutes வரை நடந்திருக்கு, இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி. அதுக்கப்புறம் தான் டிராகனில் இருந்து ஒவ்வொரு க்ரூ மெம்பர்ஸும் வெளியே வந்திருக்காங்க. ஃபார் லாங்கர் பீரியட் ஆஸ்ட்ரோனாட்ஸ் மைக்ரோகிராவிட்டியில் இருந்ததால் எர்த்துக்கு ரீச் ஆனதும் வில்லியம்ஸ் அண்ட் வில்மோர் 2 பேரும் மசில் லாஸ்,
போன் டென்சிட்டி சேஞ்சஸ் அண்ட் கார்டியோவாஸ்குலர் அடாப்ஷனுக்காக மெடிக்கல் மானிட்டரிங்கில் ஆல்மோஸ்ட் 45 days இருந்தாகணும். இங்கே எப்பவுமே நம்மளுக்கு ஒரு கொஷின் உண்டு, இவங்க ஏன் லேண்டிங் பண்ணாமல் வாட்டர்லேயே எப்பவுமே லேண்ட் ஆகிறாங்க அப்படின்னு ஒரு கொஷின் உங்களுக்கு இருக்கும். இன்ஃபேக்ட் ரஷ்யா சோயிஸ் ஸ்பேஸ் கிராஃப்டை லேண்டிங் தான் பண்ணுறாங்க. பிகாஸ் சோயிஸில் ஹார்ட் லேண்டிங் பண்ணுறதுக்காக ரெட்ரோ ராக்கெட்ஸ் பயன்படுத்தப்படுது. அண்ட் இதோட ஸ்பேஸ் கிராஃப்ட் டிசைனும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ரஷ்யா சோயிஸை கசகஸ்தானில் இருக்க புல்வெளிகளில் லேண்ட் பண்ணுறாங்க. Touchdown. Right on the money. A textbook touchdown on the steppe of Kazakhstan at 6:59 a.m. Central Time. பட் க்ரூ டிராகனை வாட்டர் லேண்டிங்ஸ்க்காகவே சால்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் தண்ணியில் மிதக்கிற வகையில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் லேண்டிங்கில் பல அட்வான்டேஜஸ் இருக்குது. மெயினாக இது மூலமாக ஜியோபாலிட்டிக்கல் காம்ப்ளெக்சிட்டிஸையும் அவாய்ட் பண்ணுறதோட ஃப்ளெக்சிபிள் சைட்டையும் செலக்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி இம்பேக்ட் அப்போது ஸ்பேஸ் கிராஃப்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற வகையில் வாட்டர் ஒரு நேச்சுரல் குஷனாக இருக்கும். அதே சமயத்தில் லேண்டிங்ஸ்க்கு ஹெவி ஷாக் அப்சார்பிங் சிஸ்டம்ஸ் தேவைப்படும். வைல் வாட்டர் ஸ்பேஸ் கிராஃப்டோட ஸ்பீடை நேச்சுரலாக ரெடியூஸ் பண்ணும். இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ளெக்சிபிலிட்டி. கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ காம் வாட்டர்ஸ் அண்ட் மினிமல் மேரிடைம் டிராஃபிக்கோட வாஸ்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்பிளாஷ்டவுன் ஜோனை கொடுக்குது. நாசா அண்ட் SpaceX வெதர், ஆர்பிட்டல் மெக்கானிக்ஸ் அண்ட் ரெக்கவரி லாஜிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி 7 ப்ரீ அப்ரூவ்டு ஓஷன் ஜோன்ஸில் இருந்து லைக் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, ஃப்ளோரிடா பக்கத்தில் இருக்க அட்லாண்டிக்னு அவங்களோட டிசைர் சைட்டை லேண்டிங்க்கு செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் நம்ம லவபிள் ஆஸ்ட்ரோநாட்ஸ் சுனிதா வில்லியம்ஸ், பேரி வில்மோர், நிக் ஹெக், அலெக்சாண்டர் கோரிபனோவ் 4 பேரும் ரிட்டர்ன் ஆனாங்க. யாரும் இந்த லாஸ்ட் 2 ஆஸ்ட்ரோநாட்ஸும் இவங்க கூட வந்தாங்கிறத பேசுகிறதே இல்லை, அது வேறு விஷயம். கூல், தட்ஸ் இட் மக்களே. சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பேரி புச் வில்மோர் இவங்களோட இந்த வெற்றி பயணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இங்கே கிளிக் பண்ணி கல்பனா சாவ்லா அண்ட் அப்போலோ 13 ஆக்சிடென்ட் வீடியோ பற்றியும் போட்டிருக்கேன், பார்த்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொண்டு வரக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டில் தென், ஜெய்சம் சைனிங் ஆஃப்.